அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதைப் போல இந்த ஆண்டு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த வருடத்தில் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரப்போகுது, குரூப் 2 எக்ஸாமினேஷன் வரப்போகுது, குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஒரே ஆண்டில் 3 தேர்வுகளையும் டிஎன்பிஎஸ்சி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு அரிதினும் அரிதான ஒரு செயல். அந்த அரிதான செயல் இந்த வருஷத்தில் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வருஷம் அதனுடைய முதல் கட்டமாக நமக்கு வந்து குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்னொரு 70 நாட்கள் டைம் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு. நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வருட தொடக்கத்திலிருந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஏமாற்றிட்டு இருந்தோம்னா, நாமளே ஏமாற்றிட்டு இருக்கிறோம். எப்படின்னா, நான் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவேன், நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பயங்கரமாக படிப்பேன் அப்படின்னு நினச்சி நாமளே ஏமாற்றிட்டு இருந்தோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னவோ திட்டம் போட்டு பார்க்குறோம், என்னென்னவோ பிளான் போட்டு பார்க்குறோம், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் என்னால் படிக்க தொடங்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், இல்லை நான் ஒரு வருஷம் மேலே படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் சறுக்குகிறேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சரியாக படிக்க முடியாததால் இது வரைக்கும் ஒரு முதல்நிலை தேர்வை கூட என்னால் தேர்ச்சி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய கவலை. இரண்டு விதமான மாணவர்களும் நம்மகிட்ட தான் இருக்காங்க. ஒரு பக்கம் படிக்க தொடங்கவே முடியலங்கிறது, இன்னொருத்தங்க ஓரளவுக்கு படிச்சுட்டேன் ஆனால் என்னால் அந்த எதிர்பார்த்த பலனையும் வெற்றியையும் என்னால் கண்ணால் காண முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு குரூப் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசை உங்களை உறங்க விடாமல் செய்யக்கூடிய லட்சியமாக மாறி இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை வராது. அது என்ன சார் ஆசை, அது என்ன லட்சியம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு எதை பார்த்தாலுமே ஆசை வரும், எந்த பொருளை பார்த்தாலும் ஆசை வரும், எந்த மனிதர்களை பார்த்தாலும் ஆசை வரும். அது மாதிரி ஆசைப்படுவது மனசுக்கு ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் படிக்கணும், ஒரு கவர்மெண்ட்டில் நல்ல போஸ்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கி இந்த படிப்பை தொடங்கியிருக்கிறோம், நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு பணி நிரந்தரம் பற்றியோ இல்லது பணி பாதுகாப்பு பற்றிய எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்கிற ஒரு அரசு அதிகாரியை நீங்கள் பார்த்துருக்கலாம். 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆஃபீஸரை நீங்கள் பார்த்துருக்கலாம். 4 பேரால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பாராட்டப்படுகிற ஒரு ஆஃபீஸரை பார்த்துருக்கலாம். அப்புறம் இப்போ வீர தீர பராக்கிரம செயல்கள் செய்து அரசு அதிகாரிகள் அப்படின்னு செய்தித்தாளில், தொலைக்காட்சிகள், ஏதோ ஒரு ஊடகம் வழியாக ரொம்ப ஹைப்பு கொடுத்து ஒருத்தங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த அரசு பணி நோக்கி நீங்கள் ஈர்க்கப்பட்டு இருக்கலாம். பார்த்த உடனே நமக்கு பல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தோன்னே, இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே, இந்த ஒரு விஷயத்துக்கு போனால் நமக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு மனசு உடனே ஆசைப்படும். ஏன்னா பல பிரச்சனைகளோடு நிற்பவனுக்கு எதை பார்த்தாலும் தீர்வாக தான் தெரியும். அப்படி நமக்கு பார்த்தோன்னே இது மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை வந்திருக்கும். ஓகே, அது ஆசை. அந்த ஆசைக்கும் நான் சொல்லக்கூடிய லட்சியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஆசை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆசையாக இருந்துச்சு, அடுத்த நாள் குறைஞ்சது, அடுத்த நாள் குறைஞ்சது, அடுத்த நாள் அப்படியே போயிடுச்சு. இப்போ திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து திடீர்னு அந்த ஆசை மட்டும் வருது அப்படின்னா அது வெறும் ஆசையாக தான் இருக்குது. அந்த ஆசை உங்களை அன்னைக்கு நைட்டு உறங்க விட செஞ்சிருக்கக்கூடாது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் அதை பற்றி நீங்கள் தேடி இருக்கணும். அதை பற்றின ஒரு சிந்தனை உங்களுக்குள் என்ன பணியை நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் அது பற்றிய ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கணும். அப்படின்னா அப்படி ஓடி இருந்தால் அது லட்சியம் அப்படின்னு அர்த்தம். ஆசைக்கும் லட்சியத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரே வித்தியாசம், உங்கள் ஆசையில் ஒரு உயிரும் ஒரு உயிர்ப்பும் இருந்தால் அது லட்சியம். இந்த சின்ன வயசில் ஒன்று கேட்பாங்க, ஒரு ஆடு பார்த்துருப்போம், கோல்கேட் ஆடில், உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆசையில் உயிர் இருக்கிறதா? உங்கள் ஆசைங்கிற ஸ்டேஜை கடந்து நீங்கள் அது லட்சியமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்களா? என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறதான் லட்சியம். முடிஞ்சால் பார்ப்போம், முடியலன்னா விட்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. வெறும் ஆசை அப்படிங்கிற கண்டிஷனை வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு பல காலம் ஆகிரும். ஆனால் நீங்கள் ஒரு லட்சியத்தோடு வந்திருந்தீங்க, நீங்கள் இந்த தேர்வை எப்பாடுபட்டாலும் நான் வென்றாக வேண்டும் அப்படிங்கிற லட்சியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. இந்த கேள்விகளே வந்திருக்காது. ரைட், சரி. இப்போ உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, அது லட்சியமாக மாறிடுச்சு. இல்லை சார், உண்மையிலேயே எனக்கு லட்சியம்லாம் வந்துருச்சு, ஆனாலும் இப்போ எனக்கு படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும். அது உங்களுக்கான சினிமாவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதா இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். ஏதாவது ஒன்றை குறித்த அதீத ஆர்வம், அது தேவையில்லை அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை நிறுத்த தெரியாமல் அல்லது நிறுத்த முடியாமல் தொடர்ந்து நீங்கள் அதுக்குள்ளேயே வளர்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான டெம்ப்டேஷன். அது உங்களை ரொம்ப டெம்ப்ட் ஆக்குது. அப்போ உங்களுக்கான டெம்ப்டேஷன் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் லட்சியத்தை இடைநிறுத்தம் செய்கிற, உங்கள் லட்சியத்தின்
வேகத்தை மட்டுப்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் அந்த டெம்டேஷனுக்குள்ளே தான் வரும். அப்போ அதை நீங்கள் அடையாளம் கண்டு அந்த விஷயத்தை இமீடியட்டாக நீங்கள் நிறுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த டெம்டேஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்றில், அவசியமில்லாத ஒன்றில், உங்கள் லட்சியத்தின் பாதையில் அதனோட வேகத்தை மட்டுப்படுத்துகிற ஏதாவது ஒன்றை தான் நான் டெம்டேஷன் அப்படிங்கிறேன். அது 100% இந்த வெற்றிக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நேர் எதிரி இந்த டெம்டேஷன். அந்த டெம்டேஷன் இருக்கக்கூடாது. நான் டெம்டேஷன் அப்படின்னு நான் ரொம்ப இதாக சொல்கிறேன். அது இன்னும் சரியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா சிற்றின்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிற்றின்பங்கள்னா ஒரு தற்காலிகமாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், கிரிக்கெட் விளையாட போகிறதா இருக்கலாம், ஐபிஎல் பார்க்குறதா இருக்கலாம், எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருக்கலாம், பார்ட்டி பண்ணுறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எல்லா சிற்றின்பங்களையும் விட்டுறணும். அவ்வளோதான். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சிற்றின்பம் தான் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு மிகப்பெரிய எதிரி. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எந்த வேலையை செய்தாலும் தொடர்ந்து ஒரே மாதிரி ஒரே சீரான வேகத்தில் இலக்கை 8 முறை தொடர்ந்து செய்கிறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. இங்கே நான் ரொம்ப சொல்கிறது என்னென்னா, இந்த எக்ஸாமை படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தங்களுக்கு ஸ்பீடு தேவையில்லை. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். வேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. நிலைத்த பயிற்சி, நிலையான ஒரு வேகம் அப்படிங்கிறது தான் கன்சிஸ்டன்சி. அப்போ இந்த டெம்டேஷன் கன்சிஸ்டன்சிக்கு எதிரி, இந்த டெம்டேஷன் உங்களோட ட்ரீமுக்கு எதிரி, இந்த டெம்டேஷன் உங்களோட டெஸ்டினிக்கு எதிரி. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் விட்டு தொலைக்க வேண்டிய முதல் விஷயம் அப்படிங்கிறது இது மாதிரி உங்களை இடையூறு செய்யக்கூடிய ஒரு விஷயம். சில விஷயங்களை ஒழிக்கவே முடியாது சார். எப்படி என் கையில் இருக்கிற ஃபோனை ஒழிக்க முடியும்? இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாமல் ஓகே, நம்ம எப்பவும் சொல்லக்கூடியதான், ஒழிக்க முடியாத பலவற்றை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியா ஒழிக்க முடியாது, ஆனால் அதை எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நாங்கள் எப்பவும் சொல்லக்கூடியது, ஒழுக்கம் வெர்சஸ் சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே கிளாஸ்க்கு வரீங்க, நீங்கள் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறப்ப நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, ஃபோன் நோண்ட மாட்டீங்க, உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் இருக்கும். அப்படின்னா நான் உங்களை என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து ரொம்ப ஒழுக்கமான பையன், ஒழுக்கமான பொண்ணு, டிசிப்ளின்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுவே நான் இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன். ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறத விட சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னென்னா, நான் கிளாஸில் இருந்தால், நான் பாடம் நடத்தினா நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, அன்டிவைடட் அட்டென்ஷன் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒழுக்கம்னா, நான் இல்லைனாலும் நீங்கள் நல்லா படிக்கணும், இங்கே உங்களை கண்காணிக்க ஒரு நபர் இல்லைனாலும் ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷனில் நீங்கள் படிக்கணும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கான எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற அந்த சுய கட்டுப்பாடு பேர் தான் சுய ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தேர்வை வெல்வதற்கு ஒழுக்கத்தை விட ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த செல்ஃப் டிசிப்ளினுக்கு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன அற்பமான வெற்றியை கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, குடிக்காமல் இருக்கிறது பெருமை இல்லை, டாஸ்மாக் கடையிலே வேலை பார்த்துட்டு குடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை ஒருவர் பார்த்து கொண்டு, உங்களை ஒருவர் கண்காணிச்சுக்கிட்டே, உங்களை ஒருத்தர் ட்ரில் மாஸ்டர் மாதிரி நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறப்ப நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது பேர் ஒழுக்கம் இல்லை. யாருமே இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் நான் நீங்கள் இருந்தால் எப்படி நான் படிப்பனோ, அதுக்கு எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ்டாக இருப்பனோ அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ அந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறோம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு ஒரு பெரிய பாத் நோக்கி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் ஏதாவது ஒரு வார்த்தை, உங்களை நம்பிக்கையை குலைக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை, அல்லது உங்களோட கான்ஃபிடென்ஸை உடைச்சி போடுற மாதிரி, இல்லை உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி, உங்களை அவதூறு பரப்புகிற, உங்கள் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துகிற ஏதாவது ஒரு விஷயம் வெளியிலிருந்து வரும். அது உங்கள் நண்பர்களாக நீங்கள் நினைக்கும் சிலரிடத்திலிருந்து வரலாம், உங்கள் குடும்பத்திலிருந்து கூட வரலாம், உங்கள் சமூகத்திடமிருந்து வரலாம், உங்கள் சுற்றுப்புறத்திலிருந்து வரலாம், நீங்கள் பார்க்குற எந்த மனிதர்களிலிருந்து வேண்டுமானாலும் வரலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் தோள்களை தட்டி கொடுத்து உங்களை ஊக்குவிக்கும் மனிதர்களை விட உங்கள் முதுகில் குத்துகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகம். அது இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதா இந்த சமூகம். அப்போ இந்த சமூகத்தில் எல்லோரும் பார்க்குற எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க, எல்லாருமே உங்களை தட்டி கொடுப்பாங்க, எல்லாருமே உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்துவாங்க அப்படின்னு முதல்ல எதிர்பார்க்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பு தப்பு. இந்த சமூகம் அப்படி அல்ல, இது ஒரு கலவையான ஒரு சமூகம். அப்போ யார் ஏதாவது ஒன்று சொன்னால் என்னோட கன்சிஸ்டன்சி போயிடுது சார், என்னோட ப்ரிப்பரேஷன் போயிடுது, எனக்கு டீமோட்டிவேட் ஆகிடுது, என்ன படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நீ எல்லாம் எங்கே பாஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் படிக்க முடியாது, ரொம்ப பாசிட்டிவாக நெகட்டிவாக பேசுவாங்க. அது புரியுதுங்களா? அவன் வந்து உங்களுக்கு எடுக்கணும்னு நான் சொல்லலைங்க, ஆனால் இதெல்லாம்
உங்களால் படிக்க முடியாதுங்க, உங்களால் இது வாய்ப்பே இல்லைங்க, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான எக்ஸாம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அதான் பாசிட்டிவாக நெகட்டிவ் பேசுகிறவன். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் உங்களை சுற்றிட்டு இருப்பான். ஸோ இந்த பாசிட்டிவாக நெகட்டிவ் பேசுகிறவன் இல்லை நெகட்டிவாகவே பேசுகிறவன் இல்லை இதுக்குன்னே பிறந்து வளர்ந்தவன், இப்படிலாம் ஒரு பெரிய குரூப் இருக்கும். இயலாதவர்கள் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த சமூகத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதவர்கள், செய்ய இயலாதவர்கள் முதல்ல அவதூறு பரப்புவார்கள். ரெண்டாவது அவங்களுடைய தரத்திற்கு உங்களை கீழே ட்ராக் பண்ண பார்ப்பாங்க. அதுவும் முடியல அப்படின்னா கடைசியாக உங்களை பற்றி வெளியில் தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள். அது சுற்றமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் ஏதாவது ஒரு இடத்தில் உங்கள் நம்பிக்கை உடைந்து போய்விட வேண்டும் அப்படிங்கிறதா மட்டும்தான் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் ஏன் இதை கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறோம் அப்படின்னா எவ்ரிடே நம்ம இந்த மாதிரியான மனிதர்களை சந்திச்சுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். கிளியர்? அப்போ இந்த விஷயத்தில் ஒரு இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எச்சில்கள் துப்பி எரிமலை அணையக்கூடாது, அணையக்கூடாது. எச்சில்கள் துப்பி எரிமலை அணையக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயரோடு உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப உங்களை நோக்கி வீசப்படுகிற சொற்களோ அல்லது டிமோட்டிவேஷனோ அல்லது ஒரு அவதூறோ அது ஒரு எச்சில் மாதிரி தான். ஒரு எச்சிலை துப்பி ஒருவன் எரிமலையை அடக்க முடியும் என்று நம்புகிறான் அப்படின்னா அவன் பைத்தியக்காரனை ஒழிய நீங்கள் அதற்கு இரையாக கூடாது. எச்சில்கள் துப்பி ஒருபோதும் எரிமலை அணையாது அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சொல்பவன் சொல்லட்டும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. கவி பேரரசு கண்ணதாசன் சொன்ன மாதிரி போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தோற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் என் வழியில், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் சரி என்றால் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். உங்கள் மனதிற்கு ஏற்ற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கிறீங்க. யார் உங்களை குறித்து எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாத சொற்களை சொன்னாலும் அதற்காக உடைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த விஷயத்தை இதனோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களை பார்த்து ஒருத்தன் ஒன்று சொல்கிறான் அப்படிங்கிறப்ப சொல்லி முடிச்சவனுக்கு முன்னாடி நான் உன்னை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த ப்ரூவ் பண்ணி காட்டுறோன்னு பார்க்குறப்போ உங்களுடைய கோல்லேருந்து நீங்கள் டைவெர்ட் ஆயிடுவீங்க. அந்த சிந்தனை தான் உங்கள் மனசு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம். யாருக்கும் யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் இல்லை. தனி மனிதராக பிறந்து வந்தோம், தனி மனிதராக தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம். எந்த மனிதருக்கும் யாரும் இங்கே ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ண வேண்டாம், உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறப்ப காலம் உங்களை அவர்களுக்கு நிரூபிக்கும். அவர்கள் அந்த மைல்கல் மாதிரி நின்ன இடத்துலையே தான் நிற்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த உயரங்களை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் எந்த விதமான அவதூறுகளும் உங்கள் வலிமையை குலைத்து விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் மைண்ட் செட்டில் இருங்க. இனி ஒரு குரூப் வந்து நான் நல்லா படிக்கிறேன் சார், ஆனால் நான் என்னால் இன்னும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்பிக்கையை விட அந்த ஓவர் டோஸ் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நான் ஸ்கூலில் டாப்பருங்க, நான் காலேஜில் டாப்பருங்க, புக் அப்படி பார்த்தா நான் உடனே படிச்சிருவேங்க அப்படிங்கிற மாதிரியான அதீத நம்பிக்கை கொண்ட மனிதர்களும் நம்மக்கிட்ட அந்த மாணவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் சிங்கமாகவே இருந்தாலும் இறங்கி நின்று ஓடுனா தான் அடுத்த வேலைக்கு இறை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சிங்கமாக இருந்தாலும் நீங்கள் இறங்கி ஓடணும். நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் இந்த தேர்வுக்கு உட்பட்டு இந்த தேர்வுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை அன்றைக்கி செய்கிறப்ப மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதீத நம்பிக்கையால் வர விஷயம் விட்டு போயிடும். ஸோ சிங்கமாக இருந்தாலும் இறங்கி ஓடித்தான் ஆகணும். அதே சமயத்தில் நீங்கள் தங்கமாக இருந்தாலும், தங்கம் எப்படின்னா நீங்கள் தங்கத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சூடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அது நல்ல அழகிய ஆபரணமாக நாளைக்கு மாறி நிற்கும். நீங்கள் சிங்கமாக இருந்தாலும் இறங்கி ஓடத்தான் வேண்டும், நீங்கள் தங்கமாக இருந்தாலும் சூடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், முன்ன எந்த விதமான விமர்சனங்களும் உங்கள் வெற்றியை பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய மனநிலை தயாரிப்புடன் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ரைட்? அதனால் நான் நல்ல நேரம் வரட்டும் சார், நான் தொடங்கிடுறேன், எல்லாம் புரிஞ்சிருச்சு எனக்கு, நல்ல நேரம் வரட்டும், நான் மட்டும் பாருங்களேன் அப்படின்னு நான் சொன்னீங்க அப்படின்னா நல்ல நேரம் எப்பொழுதும் அப்படின்னு வராது. நல்ல நேரம் அப்படிங்கிற ஒன்று இல்லை. நாளும் கோளும் நல்லோருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அப்பர் சொல்லுவார். அது மாதிரி நல்ல நேரம் அப்படிங்கிற ஒன்று தனியாக இல்லை, அதை நாம் தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு, இலக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆசை லட்சியமாக மாற்றிட்டோம். எந்த விதமான விமர்சனமும் என்னை பாதிக்காத அளவுக்கு என் மனநிலையை நான் வந்து தயார்படுத்திக்கிட்டேன். என்னுடைய கடந்த கால பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்லிக்காமல் நான் ரொம்ப தைரியமாக இந்த களத்தில் இறங்கிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் டே டு டே உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன மாற்றமாவது முன்னேற்றமாக இருக்கணும். ஒரு அச்சீவபிள்
கோல்ஸை நீங்கள் செட் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த சப்ஜெக்டில் இத்தனை டாபிக் நான் படிச்சிருப்பேன், இன்றைக்கி கண்டிப்பாக இந்த டாப்பிக்கு ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பேன், இன்றைக்கி இந்த ஆப்டிடியூடில் இந்த ஒரு டாப்பிக்கை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பேன் அப்படிங்கிற அச்சீவபிள் கோல்ஸ். ஒரு நாளைக்கு சாத்தியமான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் ஒரு கோலாக செட் பண்ணுங்கள். சாத்தியமே இல்லாமல் இன்றைக்கி ஒரே நாள் எடுத்து மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக படிச்சிருவேன், இன்றைக்கி யூனிட் 6 எல்லாம் படிச்சிருவேன், இன்றைக்கி எக்கனாமிக் ஃபுல்லாக அப்படி படிக்க முடியாது. அது முழுக்க பயிற்சி பெற்ற பிறகு கடைசி கட்டத்தில் வரக்கூடியது, பயிற்சியின் ஆரம்பத்தில் அது முடியாது. அப்போ அடையக்கூடிய இலக்குகளை உங்களுக்கு வைங்க. அந்த அடையக்கூடிய இலக்குகள் அப்படிங்கிறது வித் டைம் லிமிட்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கணும். அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள் உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தலைப்பை ஒரு 45 நிமிஷம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும், அது ஃபோனே பண்ணாலும் சரி, இல்லை என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, 45 நிமிடம் நான் தொடர்ந்து நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து 45 நிமிடம் ஒரு துளி கூட கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று உங்களுக்கு நீங்களே ஒரு தட்டி கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 5 ரூபா சாக்லேட்டு கூட உங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஸ்மால் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன அங்கீகாரங்கள் அப்படிங்கிறது இந்த பயணத்தை எந்த பாரபட்சமும் இல்லாமல், எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியர்? சரி, நான் இப்போ தான் சார் ஃப்ரெஷராக படிக்க போகிறேன், எனக்கு இதனால் வரைக்கும் இந்த எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, அன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கல, நான் நாளையிலேருந்து படிக்க போகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க. எந்திரிச்சு நீங்கள் படிங்கலாம் நான் சொல்லலை, காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க. படிக்க தோணுனா படிங்க, இல்லைனா விட்டுருங்க, சும்மாவது உட்காந்துருங்க, ஆனால் தூங்கக்கூடாது. 5 மணிக்கு எழுந்துடணும். அடுத்த நாள் காலையில் அதே 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலபஸை மட்டும் எடுத்து வச்சு படிங்க. சிலபஸ் மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் படிக்க தோணுனா மற்றதை படிங்க, இல்லைனா விட்டுருங்க. அதற்கடுத்த நாளும் 5 மணிக்கு எழுந்திரிங்க. அந்த சிலபஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் முந்தின நாள் யோசிச்சிருப்பீங்களே, அதில் இருக்கிற ஏதாவது ஒரு டாப்பிக்கை படிங்க. அதற்கடுத்த நாள் நான் சொல்கிறது எல்லாமே 5 மணிக்கு எழணும். அவ்வளோதான். பயணம் செய்ய முடிவெடுத்தால் பாதையே வழிகாட்டும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் தினந்தோறும் ஒரு விஷயத்தை சீரிய நோக்கத்தோட ஒரு கரெக்டான டைமில் நீங்கள் தொடர்ந்து செய்ய மட்டும் வாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த பாதையே உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் பயணம் செய்ய முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுத்ததை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு உள்ள உறுதி இருக்கணும். அந்த உறுதி உள்ளே இருந்து நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதற்கப்புறம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே சரியாக நடக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் படிக்க உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு நல்ல தன்னம்பிக்கை வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒன்று இருக்கும், நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னா, நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறேன், யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேன், எஸ்ஐக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு கூச்சமாக சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கும் அந்த எக்ஸாம் பற்றி எதுவும் தெரியாது, இல்லை நீங்கள் அதுக்கு எதுவும் தயார் பண்ணலை. அப்போ இந்த சமூகம் நம்மளை ஏதாவது கேள்வி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதால பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவன் தைரியமாக சொல்லுவான். நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேங்க அப்படிங்கிறத ரொம்ப அப்படியே சன்னமான ஒரு வாய்ஸில் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 நாள் படிக்கும் பொழுது, தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அச்சீவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தில் உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு பெருகும். அந்த தன்னம்பிக்கை பெருகிய பிறகு உங்கள் உடல் மொழியிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுதான் இந்த போஸ்டர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் படிக்க உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு அந்த நம்பிக்கை உங்கள் உடல் மொழியை மாற்றும், உங்கள் தன்னம்பிக்கை மிக்கவனாக மாற்றும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க, எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, இந்த வருஷம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த வருஷம் நிறைய எக்ஸாம்ஸ் வருது, அதுக்காக தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த விஷயம் வரணும் அப்படின்னா நம்ம வேலை செய்யணும். ஸோ ஒரு தமிழில் ரொம்ப சிறந்த ஒரு சின்ன ஒரு ப்ராவர்ப் இருக்குது, நிறைவாகும் வரை மறைவாயிரு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா எடுத்துக்கிட்ட காரியம் ஜெயிக்கிற வரைக்கும், எடுத்துக்கிட்ட விஷயத்தை பர்ஃபெக்டாக முடிக்கிற வரைக்கும் அதில் நீங்கள் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நிறைவாகும் வரை மறைவாயிரு அப்படின்னு சொல்லி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கிறப்ப நான் என்ன படிச்சுட்டு இருக்கிறேங்கிறது என் ரிலேட்டிவ்ஸுக்கு கூட தெரியாது, எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, எங்கள் கசின்ஸுக்கு தெரியாது, எங்கள் நண்பர்களுக்கு தெரியாது. மிக மிக நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் தெரியும். குறிப்பாக எங்கள் ஊரில் இருக்கிற யாருக்குமே நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாது. என்னமோ அந்த பையன் படிக்கிறான் அப்படி தான் நினச்சாங்க. அதே மாதிரி உறவினர்கள் அவங்களுக்குள்ள என்னமோ படிக்கிறான் அப்படின்னு பார்க்குற இடத்துலலாம் நான் டமாரம் பண்ணிக்கல. படிக்கிறப்ப கூட நான் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் தான் சொன்னேன் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த தேர்வுலெல்லாம் ஜெயிச்சு நான் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே தெரிஞ்சது. இந்த பையன் எங்கேயோ போனால், எங்கேயோ படித்து என்னவோ பண்ணால் படிச்சுட்டு வந்துட்டானே, எப்படியோ பாஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிறது. நான் ஒன்று தான் சொல்லுவேன், யாருக்கிட்டையும் நிரூபிக்க உங்களை முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ டோன்ட்
ட்ரை டு பி ப்ரூவ். நீங்கள் எதுக்காகவும் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இம்ப்ரூவ் பண்ணினேன். ஒரு இடத்துல நான் ஒரு ஆஃபீஸர் ஆகிறோம். ஸோ அதற்கப்புறம் நம்மளோட வெற்றி ரொம்ப சத்தமாக ஊருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிச்சு, இவன் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ அந்த நிறைவாகும் வரை மறைவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். அப்போ என்ன பண்ணினாலும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், எதையாவது பண்ணுங்கள். அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், எப்படியாவது நிற்கணும், அதில் நம்ம ஜெயிச்சிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். அந்த எப்படியாவது அப்படிங்கிறதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, படிக்கணும், அவ்வளோதான். அப்போ இதை படிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான், டிசிப்ளின் அப்படிங்கிறதான் கீ. டிசிப்ளின் இஸ் த கீ ஃபார் சக்ஸஸ். அந்த டிசிப்ளின்கிறதான் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சிக்குள்ள உள்ளே வந்துட்டிங்கன்னா சுற்றுப்புறத்தில் இருக்கிற எந்த ஃபேக்டரும் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த உள்ள உறுதியை மட்டும் வச்சுக்கோங்க. எப்படியாவது ஜெயிச்சிருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எப்படியாவது நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நம்பி ஒரு ஆசைப்பட்டு ஃபீல்டுக்கு வந்த உங்களுடைய எண்ணம் சரி அப்படின்னு நிரூபணமாகும். நீங்கள் ஒரு வேளை தோத்துட்டீங்க அப்படின்னா, நீ முடியாது, இவனாலெல்லாம் பாஸ் பண்ண முடியாது, இவன் இங்கே போய் கவர்மெண்ட்டில் வேலை வாங்க போகிறான் அப்படின்னு இன்னொருத்தன் உங்களை பற்றி நினச்சாங்களே, அந்த எண்ணம் ஜெயிக்கணும். உங்கள் எண்ணம் ஜெயிக்கணுமா, உங்களை பற்றி இன்னொருவன் நினைத்த அந்த எண்ணம் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் எண்ணம் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரு டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி வேணும். நீங்கள் ஒழுக்கம் அப்படிங்கிறத விட செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம், சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதை தாண்டி சார் நான் என்னென்னவோ பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு மட்டும் சோதனை மேலே சோதனையாக இருக்குது, அது பர்சனல் நிறைய ப்ராப்ளம், ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், மிகப்பெரிய வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் காத்திருக்கிறதோ அவர்கள் அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னால் சோதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சில பேர் விதிவிலக்காக எந்த சோதனையுமே இல்லாமல் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் விதிவிலக்குகள் என்றைக்குமே உதாரணங்கள் ஆகாது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். அவங்கள விட்டுருங்க. ஆனால் நீங்கள் பெரும்பாலானவர்களை செய்து பாருங்கள், மிகப்பெரிய சாதனைகளை செய்த பல பெரிய மனிதர்களின் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய சோதனை இருக்கும். அப்போ நீங்கள் இறைவனை நம்புகிறீர்கள் அப்படின்னா உங்கள் மொழியிலேயே நான் சொல்கிறேன், இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதை கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் அதற்கு தகுதியானவனா அப்படிங்கிறத சோதிக்கும் வகையில் உங்களுக்கு ஒரு சில சோதனைகள் இருக்கும். அதை தாக்கு பிடிச்சி எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் காட்டும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கான நல்லது நடந்து முடிஞ்சிடும். அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த சாதனையாளர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ளூரில் இந்த கோழி சேவல் கட்டுன்னு பார்ப்போம். எங்கள் ஊரில் இந்த கொங்கு மண்டலத்தில் சேவல் கட்டு, கோழி சேவல் அப்படிங்கிறது, கோழி சேவக்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நான்லாம் சிறு வயது முதல் கொண்டு அந்த கோழி சேவல் சண்டையில் சிறப்பாக சில பேர் இருப்பாங்க, அவங்களையே ஆன்னு பார்த்துருக்குறேன். இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கிறோம், ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது, விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆணு வாய்ப்பிழந்து பார்க்குறோம். ஸோ அங்கேயும் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோழிச்சேவல் சண்டையில் இருக்கிறவனையும் வியந்து பார்த்தோம். சர்வதேச தளத்தில் புகழ்மிக்க ஒரு நபர்களையும் நம்ம வியந்து பார்க்குறோம். ஒரு விஷயம் நீங்கள் இவங்ககிட்டருந்து கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அது ஒரு கோழி சண்டைக்கு போகிற ஒரு சாதாரண மனிதனாகட்டும் அல்லது சர்வதேச களத்தில் விளையாடும் கோழியாகட்டும், இவங்கள் எல்லாருக்கும் பின்னாடியும் பெரும் புகழை பெற்ற எல்லோருக்கு பின்னாலும் ஒரு மிக கடுமையான சோதனையும் மிக கடுமையான பயிற்சியும் மிக கடுமையான ஒரு பர்சிவரன்ஸும் இருந்திருக்கு. அந்த இடத்துல அவங்க நிறைய சிற்றின்பங்களை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. வித்தவுட் சாக்ரிஃபைஸ் சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கைதட்டல் பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீரர்களுக்கு பின்னாடியும் நீங்கள் அவங்களுக்காக கைதட்டிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உறங்கும் பொழுது அவர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உழைப்பு வெளிப்படும் பொழுது நீங்கள் கைதட்டுறீங்க. கைதட்டல் பெறக்கூடிய இடத்துக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த உறுதி மட்டும் இருக்கணும். அந்த உள்ள உறுதி தான் ரொம்ப 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 முக்கியம். அதில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்துச்சு, ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி. அதில் மிகச்சிறந்த ஒரு வரி இருக்கும், உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன் உயரம், எண்ணம் செயல் ஆகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் அப்படின்னு. எத்தனையோ பாடலாம் கேட்குறீங்க, ஜெய் பீமில் இந்த பாட்டு இருக்குது. உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன் உயரம், எண்ணம் செயல் ஆகிவிட்டால் எல்லாமே கூடி வரும் அப்படின்னு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் ஒரு முறை அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் கிடைக்கும். உங்களுடைய இந்த நிலைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு வரி, ஒரு வார்த்தை. எப்போவுமே நான் வலிமையாக நம்பக்கூடிய ஒரு விஷயம், விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த வார்த்தையும் வீணானது அப்படின்னு. அது பாட்டாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், ஒரு இம்பேக்ட் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை கேட்கணும், அதை செய்யணும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அதுதான். நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு இடத்த உங்கள் கூட கனெக்ட் ஆகி அது உங்களோட ப்ராசஸ்க்குள்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஆமாம் அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்கள். இல்லை சார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு அதெல்லாம் இம்பேக்ட்லாம் பண்ணலை, நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா
உங்களை என்ன கடவுள் தான் காப்பாற்றணும், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு இறையை வேண்டிக் கொண்டு நகர்றதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. நிச்சயமாக அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது, அந்த பாட்டுடைய ஒவ்வொரு வரியுமே உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ரொம்ப நல்ல வரிகள் இருக்கிற ஒரு பாட்டு. வாய்ப்பு இருந்தால் அதை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நமக்கு என்னென்னா, சார் வந்து கடைசியாக போய் சினிமாவில் ஒரு பாட்டு பார்க்க சொல்கிறாரு, அப்படி இல்லை. உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் சமூகத்தில் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலிருந்தும் ஒரு விஷயம் இருக்குது. அது எங்கிட்டிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், நீங்கள் பார்க்குற மற்ற மனிதர்கள்ட்ட ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், நீங்கள் கேட்குற ஒரு பாட்டிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அல்டிமேட்டாக ஒரு விஷயந்தான், எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். அந்த உத்வேகம் உங்களை அடுத்த உயரங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவ்வளோதான். அது நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் நல்ல விஷயம். அது யாருக்கிட்ட இருந்து வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும். வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உழையுங்கள், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நன்றி.